அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் குக்கிங் தமிழ். இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் எடுத்திருந்த விலாக் தான். உப்பு வந்து ரீஃபில் பண்ணுற வேலை இருந்துச்சு. சரி ஓகே, ஜாடி வந்து கழுவி வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கழுவி வந்து வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளும் என்கிட்ட வந்து ரீஃபில் பண்ணுற வேலை இருந்துச்சு அப்படின்னாலும் அது ஒரு தடவை கழுவி காய வச்சுட்டு ரீஃபில் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து எப்போவுமே வந்து நல்லா வந்து மெயின்டைன் ஆகும். அதுக்காக உப்பு ஜாடி மட்டும் தான் என்கிட்ட வந்து செராமிக்கில் இருக்குது. அதனோட மூடி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி வந்து உடச்சிட்டான். அவன் பெருசானதுக்கப்புறம் தான் செராமிக்கில் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எக் கிரேவியும் லெமன் ரைஸ் தான் வந்து பண்ண போகிறேன். எக்கு வந்து பாயில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெயும் கல்லுப்பு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அது உடஞ்சி வந்து வெளியே வராமல் இருக்கும். அதுக்காக இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். எக் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்குமே நல்லாயிருக்கும், லெமன் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீ ரைஸ்லாம் ஒன் பாட் ரைஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி மல்லி இலையை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சு வந்து வந்துடும். இப்போ 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள் இது 3மே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். அப்புறமா எக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான எக் கிரேவி வந்து ரெடி ஆகிரும். இப்போ லெமன் ரைஸ் வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சுடாய் வந்ததுக்கப்புறமா கடுகு, உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாட்டில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் சேர்த்தோம் அப்படின்னா லெமனோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.